நிழல் போன்ற மாயையாய் ஜீவகாலம் போனதே, தேவ நன்மை தள்ளியே பாவியாக வாழ்கிறாய். நிழல் போன்ற மாயையாய் ஜீவகாலம் போனதே, தேவ நன்மை தள்ளியே பாவியாக வாழ்கிறாய். கரங்கள் நீட்டி நோக்குவாரே என்றும் முந்தன் தேவனே, கரங்கள் நீட்டி நோக்குவாரே என்றும் முந்தன் தேவனே. தயங்காதே நீ உயர்த்துவாரே அன்பின் இயேசு நாயகன், அன்பின் இயேசு நாயகன். என் தேவன் நின்றுன்னை அழைக்கிறார், அவர் பாதம் வந்து விடு நன்மையே. உருவாக்கினவர் வார்த்தை கேட்பாயே இன்றுமே, காப்பாரே என்றுமே இன்றேவா. உருவாக்கினவர் வார்த்தை கேட்பாயே இன்றுமே, காப்பாரே என்றுமே இன்றேவா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. தியானத்திற்கான தலைப்பு பிறப்பும் கலக்கமும். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6. இன்றைய கால வாழ்வு முறைக்கும் அடங்கியிரு என்ற பதத்திற்கும் எந்த பொருத்தமும் கிடையாது. அதிகாரிக்கு ஊழியனும், கணவனுக்கு மனைவியும், பெற்றோருக்கு பிள்ளைகளும் அடங்கியிருப்பதற்கு இன்று கஷ்டப்படுகிறார்கள். மறுபக்கத்தில் இச்சையும் காமவெறியும் அடக்கப்படாமல் தலைவிரித்தாடி சிறு குழந்தைகளையும் பலியாக்கி கொண்டிருப்பது வேதனைக்குரிய விஷயமாகும். தனது நாச்சியாரின் துன்புறுத்தல் தாங்காமல் அவளை விட்டு ஓடிப்போன ஆகாரை கர்த்தருடைய தூதன் வழியில் சந்திக்கிறார். நீ மீண்டும் திரும்பி போய் உன் நாச்சியாரின் கைக்கு கீழ் அடங்கியிரு என்று கட்டளையிடுகிறார். அதாவது, நான் இனி உன் காரியத்தை கவனிக்கிறேன், நீயோ போய் அடங்கியிரு என்பது போலவே தூதன் சொன்னது இருந்தது. ஆகார் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து சாராளிடம் திரும்பி போய் அவளோடு தங்கியிருந்தாள். இதைத்தான் தேவன் நமக்கும் ஆலோசனையாக கூறுகிறார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டுமானால் அந்த காலம் வரும் வரைக்கும் தேவனது பலத்த கைக்குள் அடங்கியிருப்பதே உத்தமம். ஆனால் நாம் எத்தனை தடவை இந்த ஆலோசனைக்கு செவிசாய்க்க மறுத்திருப்போம்? பந்தை கீழே அடிக்க அடிக்க எப்படியாக உயர உயர எழும்புமோ அதுபோலவே நம்மை அடக்க அடக்க நாமும் எழும்புகிறவர்களாகவே இருப்போம். ஆனால் நமது வாழ்வில் அடங்கியிருக்க வேண்டிய நேரமும் உண்டு. தேவன் நமக்காக வகுத்துள்ள திட்டத்தை சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பினால் அதற்குரிய வேளை வரும் வரைக்கும் தேவன் நம்மை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே நாம் அடங்கியிருக்கத்தான் வேண்டும். சில சட்ட அமைப்புகளுக்கு, குடும்ப உறவுகளுக்கு, சில அதிகாரங்களுக்கு சில நேரங்களில் நாம் அடங்கி போகத்தான் வேண்டும். இது அடிமைத்தனமான அடங்குதலை குறிக்கவில்லை. தேவ சித்தத்திற்கு, அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்தலாகும். அதுபோல கணவனுக்கு மனைவியும் பெற்றோருக்கு பிள்ளைகளும் கீழ்ப்படிவது என்பது தேவ கட்டளை. அந்த கீழ்ப்படிதலையே அடங்கியிருத்தல் குறிக்கிறது. தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு, அவரது வார்த்தைக்கு அடங்கி இருக்க நாம் எங்கே தவறி இருக்கிறோம்? சிந்திப்போம். அடங்கி இருப்பது காரியங்கள் கை நழுவி போக வழிவகுக்கும் என்று எண்ண வேண்டாம். காத்திருக்குதல் இளைப்பை தந்தாலும் அது கைகூடும் போது மிக்க மகிழ்ச்சியே கொண்டு வரும் என்பதே சத்தியம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 13:12. ஜெபம் செய்வோமா? மிகுந்த இரக்கமுள்ள கர்த்தாவே, அநேக வேளைகளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கும் உம்முடைய சித்தத்திற்கும் கீழ்ப்படிவதிலிருந்து நாங்கள் தவறி இருக்கிறோம். எங்களை மன்னியும். ஆமேன்.